இப்படி பண்ணிட்டேடா பாவி. ஏடா உனக்கு விளையாடுறதுக்கு வேற இடம் கிடைக்கல. ஐயோ மாமா நிறுத்துங்க. நீ சும்மா இருமா. இந்த ராஸ்கல கொன்னாதான் யாத்திரை நடக்கும். சுதா தெரியாம பண்ணிட்டேன். சாரி என்ன மன்னிச்சிடு. பாவத்தையும் பண்ணிட்டு பாவம் மன்னிப்பு கேக்குறியா? போடா வெளியில. வேண்டாம் எஸ்தர். மாமா இவனை ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. எவ்வளவு தங்கமான மனசுமா உனக்கு. மன்னிச்சிட்டியே. எதிரா ராஸ்கல். இந்த பிள்ளைக்கு போய் எலும்பு மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பண்ணிருக்கான்? இது இவன் மட்டும் தனியா செஞ்ச விஷயமா எனக்கு தெரியலங்க. இதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அவங்கள சொல்லி குத்த இல்லைங்க. இதெல்லாம் உங்க தப்பு. நடக்க முடியாத நடத்தி காட்டுறேன்னு அடம் பிடிக்கிறீங்க. இயற்கைக்கு மாறா செத்ததுக்கு அப்புறம் வாழ ரெண்டு ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வாழணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படி ஆசை இருந்துச்சுன்னா கண்ணில்லாத யாருக்காவது கண்ணை தானம் பண்ணுங்க. இல்ல எவ்வளவு ஏழைகள் மருத்துவ உதவி இல்லாம டெய்லி செத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணி அது மூலமா வாழுங்க. வீடு வாசல் சோறு தண்ணி இல்லாம எவ்வளவு அநாத குழந்தைகள் திரிஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த நாட்டுல. அவங்களுக்கு ஏதாவது அடைக்கலம் கொடுத்து அது மூலமா வாழுங்க. இதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஏமாத்துக்கு ரெடி, யாரும் வந்து ஏமாத்துங்கன்னு போர்டு போட்டு உட்காந்தா யார்தான் வந்து உங்களை ஏமாத்த மாட்டாங்க. மனுஷனா போட்டா கொஞ்சமாவது மனிதாபிமானம் வேணும். அது கூட ஏதாவது உங்களுக்கு எதுக்கு இன்னொரு வாழ்க்கை? ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டேய், தூங்குறவங்களை எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. இது பாருங்க, இவ்வளவு தூரத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் சொத்துக்காக அவங்க உங்களை கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். வாடா. சுதா, கோவிந்த் சொல்றது சரியா படுது. எதுக்கும் நீ கொஞ்சம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாமா. யோ, என்னைய புள்ள பெத்து வச்சிருக்க? வெண்ண திறந்து வரைச்ச தாழி உடைஞ்ச கதையாக்கிது. வாத்தியார் புள்ள மக்கு, வைத்தியர் புள்ள சீக்குன்னு சொல்லுவாங்க. ஐயோ, லூசுக்கு தகுந்த மாதிரி லூஸ் பிறந்துக்குதுப்பா. ஐ ஓல்ட் லேடி, நீ ரொம்ப பேசுற. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அதான் இப்ப எல்லாம் சரியாச்சு இல்ல? என்ன சரியா போச்சு? கோவிந்த் நேத்து பேசிட்டு போயிட்டான். இன்னும் என்னென்ன நடக்க போதோ இப்ப ஃபீல் பண்ணு. தபாரியா, இந்த வீட்ல எல்லா விஷயமும் நல்லபடியா நடந்து முடியல வரைக்கும் நாம போடுற எந்த திட்டமும் இந்த லூசுக்கு தெரியக்கூடாது. அத மாதிரி வெளிய போ சொல்லு. நீ சொல்றதாம கரெக்ட். டேய், நாங்க முக்கியமான விஷயம் பேச போறோம். வெளிய போ. டாடி, என்னையா வெளிய போ சொல்றீங்க? ஒன்னதான்டா. டாடி, நல்லா யோசனை பண்ணி பேசுங்க. பின்னால ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடியே ஃபீல் பண்ணியாச்சு. இனிமே ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. முதல்ல வெளிய போடா. போடா. ஓ, இவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா கந்தசாமி? இப்ப சொல்றேன், இனிமே இந்த சொத்தை நீங்க அடைய போறீங்களா இல்ல நான் அடைய போறேன்னு பாத்துருவோம். கிழிச்சா? எஸ். இன்னில இருந்து டாடிங்கிற உங்க போஸ்டியை நான் கிழிச்சிட்டேன். கந்து வரேன்டா. ஆமாண்டா. கம்முன்னு கடை. என்னையா வெளிய போய் சொல்றீங்க? போவே மாட்டேன். யோ, இப்ப என்னவோ சமாளிச்சுக்கின. உண்மையான சாமியார் வந்து நீதான் அவனை இங்க வரவேணான்னு சொன்ன விஷயத்த சுதா கையில சொன்னீங்கன்னா அப்ப என்ன செய்வ? அப்படி சொல்லுமே. அப்படி எல்லாம் விட்டுருவேனா? சுதா அந்த சாமியாருக்கு போன் பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த சாமியாருக்கு போன் பண்ணி அவனை இங்க வர சொல்ல. யோ, போன வையா. உண்மையான சாமியார் வந்துட்டா என் பேத்திக்கு அது என்ன ஆவறது? அதுக்கும் ஒரு யோசனை வச்சிருக்கேன். அப்புறம் சொல்றேன். அதை இப்பயே சொல்ல தொலைக்க வேண்டானே. இதுக்காக நான் மறுபடியும் ஓட்டு கேட்கணுமா? ஓ மை காட். வர்ற சாமியாரால எந்த பிரச்சனையும் வராது. அப்ப பண்ணிட்டு போ. கேள்விப்பட்டேன். கோவிந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாமா? என்ன பண்றது? களி முத்துட்டு சொல்லியோ. நாம தான் எல்லா விஷயத்திலயும் சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இப்ப எழுதி வச்சிருக்கிற உயில கேன்சல் பண்ணிட்டு புதுசா ஒரு உயில் அஞ்சல பேர்ல தயார் பண்ணுங்க. உண்மையான சாமியாரை வரவழைச்சு நான் நினைச்சதை நடத்த போறேன். என் ஆவி அவ உடம்புலதான் வாழுதுன்னு உங்களுக்கும் சாமியாருக்கும் எஸ்தருக்கும் நிச்சயமா நம்பிக்கை வந்த பிறகு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த உயில் செல்லுபடி ஆகுற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஒரு கால் நான் நினைச்சபடி நடக்கலனாலோ இல்ல இவங்க ஏதாவது பித்தலாட்டம் பண்ணாலோ என் எல்லா சொத்தும் அநாத ஆசிரமத்துக்கு போய் சேர்ற மாதிரி பத்திரத்தை ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் தான் முதல்லயே சொல்லியிருக்கேனே, இந்த ஆத்மா விஷயத்தெல்லாம் உயில்ல எழுத முடியாதுமா. அப்ப 3 மாசம் அவன் நடத்தையை டெஸ்ட் பண்ண பிறகு உயிலோட எக்ஸிக்யூட்டர் ஆனவங்க 3 பேருக்கும் திருப்தி ஏற்பட்டால் ஒழிய இந்த உயிலை ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு ஒரு கிளாஸ் போட்டுருங்க. இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நீ உடனே போன் பண்ணி சாமியார் வரவழி. நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றேன். ஓகே? சரி. சுதா போன் வச்சுட்டா, நானும் வச்சுட்டா லைன் கட் ஆயிடும். சுதா சாமியாருக்கு போன் பண்றதுக்குள்ள நான் போன் பண்ணி ஆகணும். இது எப்படி பேசிடாது, போனை வச்சிடாது. லைன் கிளியர் ஆச்சுன்னா சுதா அந்த சாமியார்ட்ட பேசி வர சொல்லிடுவா. அதுக்குள்ள நான் அந்த லைனுக்கு போய் சாமியார்ட்ட பேசி அவரை வர சொல்லி பிளேட்டே மாத்திடுறேன். போ. போனே எடுங்கடா. ஹலோ
நம்பூதிரிசாமி ஆசிரமங்களா? நான் இங்க மெட்ராஸ்ல இருந்து பேசுறேன், எஸ்டிடி பேசுறேன். சாமியாரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அடா அருவி கட்ட சார். சாமி வணக்கம் சார். சார் நான் மெட்ராஸ்ல இருந்து சுதா வீட்டுல இருந்து பேசுறேன் சார். அவங்க மாமா பேசுறேன் சார். ஆமா சார், அது கிடைச்சிருச்சு சார், அது கிடைச்சிருச்சு. ஆமா, எல்லாம் ரெடியா இருக்கு. ஆமா, உடனே புறப்பட்டு வாங்க. வந்துடுறீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. வணக்கம். போறியா? உன் பின்னாலே வரேன். இந்த லைன் டெட் ஆயிடுச்சு போல இருக்கே. எஸ்தர், அந்த கார்ட்லெஸ் போனை கொண்டு வா. எஸ்தர் வேணாமா, நீ வராத. பாவம் நடந்து உடம்பு வச்சு போவோம், நீ வராத. சுதாமா, நான் சாமியாருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவர் உடனே புறட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. அது வந்து சரியா? அப்புறம் என் பையன் பண்ணதை மனசுல வச்சுக்காத. அவன் ஒரு லூஸு, அதான் உனக்கு தெரியுமே. ரங்கம், டி ரங்கம், வாசல்ல யாரோ காலிங் பெல் அடிச்சுட்டு இருக்கா, போய் பார்த்து தொலையண்டி. நீங்க போய் தரங்கோ. கை காரியமா இருக்கேன். இன்சைடு அவுட் சைடு மேக்சின் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப அவுட் சைடு போக முடியாது. எப்ப கேளு கை காரியம் கை காரியம். என்ன அளவு கை காரியம்? நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்டி, நீ போய் தர. கதவு திறக்க கூட ஃபுல் மேக்கப் தான் போகணுமா? நீங்க என்ன சினிமாக்காரனா? அப்படியே போய் தரங்கோ. வரவா ஒன்னும் பயந்துட மாட்டா. கஷ்டம் கஷ்டம், தலையெழுத்து. நானே வரேன். உருப்படா கோயில உண்டை கட்டி வாங்கி விளக்கலா கோயில விண்டு விட்டு போட்டுக்குதான் நீ லாய்க்கு. நானே பாக்குறேன். ஐயோ, முதல்ல உள்ள போய் தொலைங்கோண்ணா. முதல்ல உள்ள போய் தொலைங்கோ. ஏண்டி? கண்ணாடியில போய் பாருங்க. இதை வேற நான் சொல்லி தொலைக்கணுமா? ஐயோ ஐயோ, என்ன ஆச்சு இந்த பிராமணருக்கு? இப்படியே போய் திறந்தாருன்னா ரொம்ப தோத்து போயிடுவோம். சி சுந்தர் பார்த்தான்னா அடியில் ஒரு ஃபேனை வச்சு அழகி இலையிலான்னு ஆட விட்டுற போறான். ஐயோ, அத வரேன். ஐயோ, அதான் வரேன் வரேன்னு கத்துறேன். அப்புறம் டொங்கு டொங்குன்னு என்ன பெல்லு? என்ன வந்து வந்திருக்கு மேடம். கையெழுத்து எங்க பண்ணோம்? இங்க போடுங்க மேடம். இத புடி. இந்தா பிரிச்சு கொடுப்பா. கையில பாத்தனுக்குல்ல. என்னடி ஏன் சங்கு பிடிக்கிற? என்னாச்சு? தந்தி போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. பகவானே, நாராயணா, இது என்ன சோதனை? ஐயோ அம்மா, இந்த கன்றாவில பாக்கணும்னு தான் என்ன பேத்தியா? அம்மா அம்மா, அவசரப்படாத, நான் சொல்றது கேளு. ரங்கனா, என்னது கதவு தப்ப? ஐயோ டி ரங்கநாயகி, ரங்கநாயகி கதவு திரடி, சொல்றது கேளு. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. என் தலையில கழுதுக்கு போடுறாத. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத ரங்கநாயகி. நம்ம கையில எதுவுமே இல்ல, எல்லாம் பகவானுடைய சங்கல்பம். ரங்கநாயகி, நாம ரெண்டு பேரும் ஏக் துஜே கேலிய மாதிரி. சொல்றது கேளு, நீ எல்லாமே நல்லா வாழ முடியாது ரங்கநாயகி. ஐயோ ரங்கநாயகி, நீ அப்படியே முழிச்சா இருக்கேடி. எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி. நான் பயந்த மாதிரி ஒன்றும் நடந்துள்ள. மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, திடப்படுத்திக்கோ. என்ன பண்ணுறது? அது ஒன்றும் இல்லடி, நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட. நான் போய் தந்தியை வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோ. ஏன் உனக்கு அழகா நிதானமா பக்குவமா ஆசுவாசப்படுத்தி சொல்லியிருப்பேன். நீயே போய் வாங்கிட்டியா? அதான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது? உங்கள் அம்மா இப்படி பண்ணுவான்னு நினச்சோமா? நல்லா கல் மாதிரி வெங்கல பானை மாதிரி இருந்தா. போகிற இடமெல்லாம் கணக்கணன்னு உருண்டு இருந்தா. இப்படி ஒரேடியா உருண்டுருவான்னு நினைச்சோமா? உட்காந்துக்கோ. அது ஒன்றும் இல்லை, வயசும் எடுத்து இல்லையா? நாமளும் ஒரு நாளைக்கு அப்படி போகணும் தான். ஐயோ, என்னடி இது? தலையில ஈரமே போகலை. உனக்கு ஜலதோஷம் தாண்டி பிடிக்க போகிறது. ரங்கநாயகி, இது பாரு ரங்கநாயகி. ரங்கு, என்ன பண்ணுறது? ஆனது ஆயிடுத்து. நீ தடமாறு, ஒன்றும் கவலைப்படாத. நான் உன் கூடவே இருந்து உன்னை சமாதானப்படுத்திட்டே இருக்கலாம். ஆனால் முடியாது. எனக்கு முக்கியமாக இந்த கேஸ் இருக்கு. அது என்னை விட்டு யாரும் நடத்த முடியாது. நான் போய்த்தான் ஆகணும். அதுக்காக நீ கவலைப்படாத. நான் வெங்கட்டுக்கிட்ட சொல்லி உனக்கு ஏர் டிக்கெட் வாங்கி தரேன். என்ன உனக்கு அது பாவம், உங்கள் அம்மா மூஞ்சியை பார்க்குற பாக்கியம் கிடைக்கட்டும். எனக்கு தான் என் மாமியார் மூஞ்சியை பார்க்குற பாக்கியம் கிடைக்கல. அடியே ரங்கு, 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 ரங்கு. ஐயோ, நீ உங்க அம்மாட்ட போயிட்டியா? என்னடி அவசரம்? காசா பணமா?
நானே ஒரு நல்ல நாள் பார்த்து அனுப்பி வைக்க மாட்டேனா? ரங்கு ரங்கு ஏதானு பேசுறீ? என்ன எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது இப்ப நடந்துரும் போல இருக்குன்னா. உங்க அம்மா பொழைச்சுட்டாளா? அவ சீரியஸா இருக்கா? தந்தி வந்தது அதுக்கு அப்படி பயந்த? எங்க அம்மாக்கு ஒண்ணும் ஆகல, அவன் அண்ணா தான் இருக்கா. அவ இப்படிதான் ஏமாத்துவா. அவளுக்கு இன்னும் வேலை வரல. அவ எப்பவுமே லேட்டு. உங்க அம்மா தான். எங்கம்மா? இன்னும் ஒரு வாரத்துல காசில இருந்து வரேன்னு டெலிகிராம் கொடுத்திருக்காங்க. அட சீ சண்டாளி, எங்க அம்மா என்ன பார்க்க வர்றது உனக்கு அவ்வளவு துக்கமா இருக்கா? எங்க அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சு 10 வீட்டுல வேலை பார்த்து என்ன வக்கீல் ஆக்கியிருக்காடி. அவளுக்கு பாவம் என் கூட வாழத்தான் கொடுத்து வைக்கல. அப்பப்ப என்ன வந்து பாக்குறது கூட உனக்கு தப்பா போயிடுதா? உங்க அம்மா வரல, எந்த வித தப்பும் இல்ல. வந்தம்மா பார்த்தம்மா கிருஷ்ணா ராமான்னு மூளையில முடங்கி கிடந்தமா அடுத்த ரயில பிடிச்சு ஊருக்கு போனமான்னு இல்லாம உங்க அக்கா தங்க பெருமையெல்லாம் என்கிட்ட வந்து பீத்தினா எனக்கு பிடிக்காது. ரங்கநாயகி நான் வத்சலாவத்துக்கு போயிருந்தேன்டி. அவ என்னமா செட்டா கொடுத்து நடத்துறா. எலக்ட்ரிக் சார்ஜ் 200 ரூபாய் தான் ஆகுமா. எனக்கு தெரியாதா? இவ ஆம்படையா எலக்ட்ரிக் கம்பத்துல ஏறி கரண்ட் திருடுறது ஊர் உலகத்துக்கே தெரியும். எனக்கு தெரியாதா? ரங்கநாயகி கோமலாவத்துக்கு போயிருந்தேன். 4 அரிசியை போட்டு சொட்டு எண்ணெயை ஊத்தி உப்புமா கலர்றா. அது என்னமா காண்றது? அவ கைராசி தான். ஊர் உலகத்துக்கே தெரியும் உங்க கோமலாவோட கைராசியை பத்தி. பண்ணின தளிகை அடுப்புல இருந்து இறக்குறதுக்குள்ள ஊசி போறதுன்னா அது உங்க கோமலா கைப்பட்டு தான். கைராசி வந்துட்டா சொல்றதுக்கு. அடுத்த இன்னும் இருக்கா? ஒரு காகிதத்துல எழுதி வை, ஊருக்கு போயிட்டு வந்து படிச்சுக்கிறேன். ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு. விஷயம் இல்லாமலே விடிகிற வரைக்கும் பேசுவா. எங்க அம்மா வர்றானா அவ வந்துட்டு போற வரைக்கும் பேசுவாளே, இதுல என்ன ஆச்சரியம்? ஆமா ரங்கு, 3 நாளா அந்த சுதா கடங்காரிக்கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காகவே நான் ஊர்ல இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்லி தலைமறைவா தெரிஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு உன் பேச்சை கேட்டு ட்ரெயினை மிஸ் பண்ணேன்னு வையே, நான் அவகிட்ட வசமா மாட்டினுடுவேன். நான் இப்போ போயே ஆகணும். பாக்கி கதையெல்லாம் வந்து பேசிக்கலாம். இன்னொரு சமாச்சாரம், இது பாரு, அந்த சுதா கடங்காரியோட உயிரை மாத்தி எழுதி ரிஜிஸ்டரும் பண்ணி அவகிட்ட கையெழுத்தும் வாங்கி என் ஆபீஸ் டேபிள்ல டாப் ரேக்ல வச்சிருக்கேன். அதை வெங்கட்ரமணா கோவிந்தாட்ட கொடுத்து அந்த கடங்காரிட்ட கொண்டு கொடுக்க சொல்லு. நான் வர்றேன். என்ன 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 போன வாரம் ஹிந்துல ஒரு ரயில்வே ரிப்போர்ட் வந்திருந்தது, ஞாபகம் இருக்கோ? எதை பத்தி? இல்ல ரயில்வேஸ்ல ஆக்சிடென்ட்ஸ்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஆறுதுங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏண்டி ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கிறவனை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அடையுது? அதுவும் நான் ட்ரெயின்ல போகும்போது. ஐயோ, உங்க ட்ரெயின் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரட்டும்னா பின்ன அடுத்த வாரம் காசியில இருந்து ஒரு ட்ரெயின் வருது. அது ஆக்சிடென்ட் ஆகுமா ஆகாதான்னு ஒரு ஆராய்ச்சி. டீ ரங்கோ, நீங்க கிளம்புங்க. எப்ப திரும்பி வருவீங்க? பொழைச்சு கிடந்தா பாப்போம். நீ இந்த மாதிரி ரிப்போர்ட்டா படிச்சுட்டு. மகளே, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்க போகுது. சுதாவோட ஆத்மா பிரிஞ்ச உடனே அந்த ஆத்மாவை இந்த கலசத்துல சேகரிச்சு உன் மேல ஆத்மாபிஷேகம் பண்ண போறேன். அப்போ உனக்குள்ள இருக்கிற ஆத்மா விடுதலையாகி உடல் உபாதைகள் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாம சுதந்திரமா இந்த உலகத்தை சுத்தி வரும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா வரலாற்றுல என் பேரோட உன் பேரும் பதிவாயிடும். நான் இப்போ மண்டல பூஜை ஆரம்பிக்கிறேன். இந்த ஆள் ஆத்மாவை ஆல்டர் பண்ணிடுவான் போல இருக்கு. அப்ப சொத்து நம்ம கை கிடைக்காதா? மை டைரக்ஷன் அப்பீட்டோ. ஓ மை காட். வாடி சீக்கிரமா வா. நில்லுங்க, போகாதீங்க தயவுசெய்து. நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றதை கையடியா. கேளுங்க. இது என்னையே வா. யோ, போலி சாமியார்னு சொன்னேன், அது புஷ்ஷுன்னு போயிடுச்சு. எங்க இருந்தோ நெஜ சாமியார் வந்தான்.
கைய நீட்டினா கலசம் அவன் கைக்கு வருது. ஆஹா, இதெல்லாம் எனக்கு சரியாவே படல. இந்த பாரியா, அந்த மலையாள மந்திரவாதிக்கிறானே பலே கில்லாடியா இருக்கான். யோ, சுதா உடம்புல இருந்த ஆவி எடுத்து என் பேத்தி உடம்புல விடுறானோ என்னவோ அது எனக்கு தெரியாது. ஆனா கண்டிஷனா என் பேத்தி உடம்புல இருந்து ஆவி எடுத்து வெளியே விட்டுருவான். அது அனாதையா நாயா பேய ஆலயத்தை என்னால பார்த்து நிற்க முடியாதியா, முடியவே முடியாது. என்னம்மா இது ஜுஜுபி மேட்டர் இதுக்கு போய் பயப்படுது? அஞ்சல, நீயாவது உங்க ஆயாவுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? யோ கம்னரியா, வீட்டை விட்டு ஓடி போடலான்னு கேள்விக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். பாரியா, நேத்து வரைக்கும் எனக்கு இந்த மந்திரம் மாயம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா இந்த சாமியார் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு வயிறே கலக்குதியா. இல்லாத உயிருக்கு சொத்து இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? இந்த பாரியா, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல. ஆளை உடியா, நாங்க போடுறோம். ஐயா, அவசரப்பட்ட அப்படிலாம் ஒரு முடிக்கு வந்துடாதமா. எல்லாத்துக்கும் யோசனை பண்ணி வச்சிருக்கலாம் நானே. ஆமா, கீது உன் மனசுக்குள்ளே வச்சிருந்தா எங்களுக்கு எப்படியா பிரியும்? விழா வாரியா எடுத்து சொல்லு. அப்பதான் நாங்க வீட்டுக்குள்ள போறதா வெளியே போறதான்னு பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். என்னமே சொல்ற? அதானே சொல்றேன். விடு, சுதா மாதிரி நான் எப்படி ஆக்ட் கொடுக்கறது? அத பத்திலாம் நீ கவலையே படாத. உன்னை நான் நடிக்க வைக்கிறேன். இப்போ அது உள்ள போலாமா? என்னமே சொல்ற? போய் தொலைவோம். என்னமோ சொல்லுதே, பாப்போம். பெட்டியை தூக்கின்னு வா. வாயா. வாமே. புட்டியா? சரி, தூக்குறேன். சொத்து கைக்கு வரட்டும், உங்களை தூக்குறேன். இதான் அவங்க மாஸ்டர் பிளானா? நாளைக்கு பாரு. டே தகப்பா, பிளானையே மாத்திரண்டா. இதான் சார். சார் சார் யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என் பேரு கந்தசாமி. என்ன பேரை மாத்தணுமா? இல்ல, ஏற்கனவே என் புள்ள மாத்திட்டான். மேட்ருக்கு வாயா. ஒண்ணும் இல்ல, இந்த தண்டையார்பேட்டை கரண்ட் குமார்ல ஆமா, அவன் தான் இந்த அட்ரஸ் கொடுத்தான். அதனாலதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். ராஜா வனஜா அப்படி நீங்க? எஸ், நானும் என் பொண்டாட்டி தான். ஓஹோ. ஆனா அப்பாயின்மெண்ட் இல்லாத யாரையும் பாக்குறது இல்லையே. இல்ல, அப்படி கிடையாதுங்க. அவர் போன் நம்பர் கொடுக்கல, வெறும் அட்ரஸ் மட்டும் தான் கொடுத்தாரு. மேட்டர் ரொம்ப சீரியஸ்ங்கிறதுனால நான் பட்டு நேரம் வந்துட்டேன். அப்ப நீங்க ஒரு 10 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஏங்க? உள்ள பானுப்பிரியா. யாரு? பானுப்பிரியா. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையா வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்தது யாரு? சத்யராஜ் சார் கூட்டிட்டு வந்திருக்காரு. பெரிய ரேஞ்ச் இல்ல, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி தேவைப்படுது. ஒரு 10 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்களேன். வாழ்நாள் பூரா வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ். நீங்க பேசுங்க, போங்க. சத்யராஜ் பானுப்பிரியாங்கிறான். ரேஞ்ச பெரிய ரேஞ்சா இருக்கும் போல இருக்கு. ஃபீஸ் ஜாஸ்தி கட்டணும். வெளியில நமக்குன்னு ஒரு கேடைய மாட்டிருக்கான். அவனை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம், நம்ம லெவலே வேறதான். எல்லாம் கேடுங்க, அந்த ஆரம்பி. எங்க ஆரம்பிக்கிறது? எனக்கு தான் ஸ்டார்டிங் டபுள் ஆச்சே. நீ ஆரம்பி. நல்லா ஊத்தினா தான் உனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒரு நல்ல 2 நாள்ல டெய்லி இதே பிரச்சனையா போச்சு. நேத்து எங்க அம்மா தான் போன் எடுத்தாங்க. அப்போ அந்த ஆளு ஒரு பச்சையா பேசினா. போனை பட்டுன்னு வச்சுட்டு என்ன பல்லாரு நினைஞ்சிட்டாங்க. என்னால தாக்கவே முடியல மேடம். என்ன பண்றதுன்னே தெரியல. மேமந்த ராயல் ஃபேமிலி காதோ, நான் தமிழ்ச்சி தானே, நீங்களே சொல்லுங்க ராஜ். எதுக்கு இதுக்கு போய் கவலைப்படுறீங்க? व्यसனப்பட்டு அழுதுகிட்டு வேற இருக்கிறீங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. ராஜா கிட்ட சொல்லி போட்டீங்களா? எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவா. ஆமா, அப்புறம் தமிழச்சின்னு சொல்லி போட்டு சைக்கிள் கேப்ல தெலுங்குல வேற பேசுறீங்க. நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட அதை சொல்றோம். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க மேடம். தேங்க்யூ மேடம். ராதிகா கூட நேற்று ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற நாய்க்கு ஏதோ கொலை மிரட்டல் வந்தபோது நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களாமே. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சரியா மேடம்? ஓகே மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லா விஷயத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். வெளியில என்னுடைய அடுத்த கிளைண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தயவு செஞ்சு பின்னால் கேட் வழி அப்படியே புறப்படுங்களேன். ராஜா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாங்க வந்துட்டு போனது வெளியில யாருக்கு தெரிய வேணாம், கொஞ்சம் ரகசியமாவே வச்சிருங்க. ஏகப்பட்ட ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒண்ணும் இல்ல, நீங்க ஆளை மிரட்டி கடத்திட்டு போய் பத்திரத்தெல்லாம் கழுத்து வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கரண்ட் குமார் சொன்னார்.
அதான் உங்களை இங்க வந்து பார்த்தா நீங்க டிடெக்டிவ் வேலையும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாருங்க மிஸ்டர் கந்தசாமி, சொல்லுங்க. எனக்கு இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி தேத்து மாத்து பண்றது கையெழுத்து வாங்கி தர்றது இதுதான் என்னுடைய மெயின் லைன். தங்கமான வேலை. சைக்கிள் கேப்ல விஐபிகளுக்காக இந்த மாதிரி டிடெக்டிவ் வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் உங்க மெசேஜ் என்னன்னு சொல்லவே அது வேற ஒண்ணும் இல்ல. ஒரு சாமியாரை மிரட்டி ஆள் யாருங்கிறத மட்டும் 4 தட்டு தட்டி பத்திரத்துல நான் கொடுத்துறேன். அது எங்களுக்கு தெரியாத சார். இந்த விவகாரத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அந்த சாமியார் இருக்கானே, அவன் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்து வக்கீலுக்கு முன்னாடி உட்கார்ந்து கையெழுத்து போடணும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலையாச்சே. ஒருத்தி ஒருத்தி எனக்குள்ளொருத்தி எனக்குள்ளொருத்தி புகுந்தது என்ன? ஜோடி கண்ணில் வெவ்வேறு காட்சி புதிதாய் உள்ளது. தீயின் கூட்டில் பூ வாழும் வாழ்க்கை புதிராய் உள்ளது. அட இது யார் செய்த சொத்தியோ இல்லை எதுதான் இந்த வித்தியோ? இந்த சோகம் என்ன விடுமோ? இதை சொன்னால் இதழும் சுடுமோ? ஒருத்தி ஒருத்தி எனக்குள்ளொருத்தி எனக்குள்ளொருத்தி புகுந்தது என்ன? ஒரு விரல் மழையிலே மறுவிரல் நெருப்பினில் தீயுதே. ஒரு விழி உறங்கையில் மறுவிழி இமைகளை திறக்குதே. உந்தன் ஆவி என்னை சூழ்ந்ததே. விருப்பம் இன்றி உன்னில் சேர்ந்ததே. நான் பகலே பகரும் நிலவோ எந்த உடலில் உந்த நிழலோ? முழு உருவம் மட்டும் உனதோ, உந்த நிழலில் பாதியனதோ. ஒருத்தி ஒருத்தி எனக்குள்ளொருத்தி எனக்குள்ளொருத்தி புகுந்ததென்ன? ஜோடி கண்ணில் வெவ்வேறு காட்சி புதிதாய் உள்ளது. தீயின் கூட்டில் பூ வாழும் வாழ்க்கை புதிராய் உள்ளது. அட இது யார் செய்த சதியோ இல்லை இதுதான் எந்த விதியோ? இந்த சோகம் என்ன விடுமோ? இதை சொன்னால் இதழும் சுடுமோ? ஒருத்தி ஒருத்தி எனக்குள்ளொருத்தி எனக்குள்ளொருத்தி புகுந்ததென்ன?